ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு அதாவது நம்ம விஜய் இருந்துட்டு நான் கிளம்புறேன் டாக்டர், என் வெண்ணிலாவை எப்படியோ சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் யாராவது கூட இருக்கணும்ப்பா, அதாவது பார்த்த முகமாக இருக்கணும், உங்களுக்கு ஞாபகத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. நீ டாக்டரா இல்லை குடும்ப நல வக்கீலா, ஒரேடியாக முடிச்சு விட்ருவ போல, எனக்கும் காவேரிக்கும் வரவ அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சார். நினச்சவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்போம், சிக்னலை தேடுன்னு தேடுறாரு. ஐயோ, சிக்னலை தேடுற அளவுக்கு உன் பொண்டாட்டியை தேடி இருந்தால் இந்நேரத்துக்கு நீ இன்னும் ஆயிருக்கலாம், ஓஹோன்னு ஆயிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ 2 பேர் பிரிஞ்சிருக்கீங்களேயா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு வழியாக சிக்னல் கிடச்சிச்சுங்க. அட்ரா ஃபோனை புட்றா வேலையை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி வெண்ணிலாவை நான் வீட்டுக்கு கூட்டு வர போகிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் மூஞ்சில் உடலைங்க. இந்த பொண்ணோட முகத்தை பார்த்தாலே தெரியுது, நமக்கே தெரியுது, கூடயே இருக்க உனக்கு தெரியலையா செவ்வாழை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராகினி ஒரு பக்கம் பழைய மாதிரி வெறுப்பேத்த, ஐயோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வெண்ணிலாவை வச்சே டாபிக் வச்சு உருட்டிடுவானுங்க போல. கடைசி வரையும் நிம்மதியாக இருக்கிறது பிடிக்காதாடா, ஆடியன்ஸ் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதை தானே சொல்ல வரீங்க, புரியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வெண்ணிலாவை வச்சு வெறுப்பேத்த டைவர்ஸ் பண்ண போகிறாங்க விஷயத்த சொல்ல, இன்னொரு பக்கம் இவங்க அப்செட்டாக இருக்கிறத தாத்தா நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீ நோட் பண்ணி என்னையா ஆக போகுது, நீ நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ விடக்கூடாதுப்பா வெண்ணிலாவை உள்ள அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் ஃபோன் பண்ணி வெண்ணிலாவை எங்கேயே கூட்டு வந்துடலான் இருக்கேன்னு சொல்ல, சொன்னோடனே பாவங்க இந்த பொண்ணு ரொம்ப படாத பாடுபடுது அப்பையிலேருந்து. அந்த டைம் பார்த்துக்கங்க வர அவனுக்கு அவன் பிரச்சனைங்கிற மாதிரி, குமரன் பாரு உங்கள் மாமா இங்கே இல்லவே இல்லை, எங்கேயோ சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சந்தேகத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் பார்க்க, அங்கே பார்த்தா ஆள் இல்லைங்க. உடனே வேற ஆடிஷன் அவரு ஒரு பொய்யை சொல்ல, இவர் எங்கேயோ பண்ணுறாரு, ஏதோ தப்பு பண்ணுறாரு. குமரன் அந்தளவுக்கு ஒருத்தர் இல்லைன்னு உனக்கு தெரியாதாமா, என்னம்மா நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வனரோசா பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டுமா ராகினி மறுபடியும் வெறுப்பேத்த, ஏன் அழுகுற, கண்ணு வேர்க்குது, நான் எங்கே அழுகுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டுமா இப்போ அவங்க நம்ம காவேரி 2-3 நாளாக மேக்கப்பில் கண்ணில் காஜல் போடல, அதனால கலங்குற மாதிரி தெரியுது.